வணக்கம். இது புரோக்கன் ஸ்டோரி. இந்த கதையில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, மகன் தந்தை அந்த உறவுகளை பற்றி நான் சொல்கிறேன். இதில் என்னன்னு கேட்டால், தந்தை மகனுக்கு காட்டும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல். அதே போல் மகன் தந்தை காட்டும் நன்றி இவன் தந்தை எண்ணாற்றான் கொள் என் சொல். இப்படி திருக்குறள் இருக்குது. இந்த திருக்குறள் எது சொல்ல வருதுன்னா, ஒரு தந்தை ஒரு மகனை ஒரு சபையில் பெரிய ஆள் ஆக்கிறதுக்கு அவர் உழைக்கணும். ஒரு மகன் இப்படி ஒரு சிறந்த மகனை பெற்றதுக்கு அந்த தந்தை என்ன தவம் செஞ்சிருப்பார் அல்லது மிகச்சிறந்த செயல் செஞ்சிருப்பாருன்றதை இந்த சமூகத்துக்கு அந்த மகன் விட்டு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இதில் இப்போ சமீபத்தில் நான் ஒரு அருமையான விஷயம் ஒன்று பார்த்தேன். அது ஒரு பெங்களூரை சேர்ந்த ஒரு தந்தை. அவர் இப்போ எக்ஸாம் முடிஞ்சுது, 10th எக்ஸாம் 12th எக்ஸாம் முடிஞ்ச உடனே அந்த 10th அந்த பையன் ஃபெயில் ஆகிடுறான். ஃபெயில் ஆகிட்டோடனே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பையனுக்கு கேக்கு வெட்டி அவனுக்கு சால்வை போற்றி, அதாவது மகனே நீ பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிட்ட, ஆனால் அவன் வாழ்க்கையில் தோல்வி அடையலை, அதனால் நீ இந்த தேர்வின் தோல்வி என்பது உன்னுடைய வாழ்நாள் தோல்வி அல்ல, இது ஒரு இப்போ நடக்கிற ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டி கொண்டாடின மாதிரி ஒரு விழாவை பார்த்தேன் நான். இதில் என்னன்னு கேட்டால், இதுதான் உண்மையாக தாய் தந்தையை செய்ய வேண்டியது. ஏனென்றால் ஒரு பையன் அல்லது ஒரு பெண்ணோ ஒரு தேர்வில் தோல்வி அடைகிறாங்கங்கிறது அது அவங்களுடைய தோல்வியே கிடையாது. ஏனென்றால் கல்வி திட்டம் என்பது என்னென்னா, அவங்களை ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு இடத்துல போய் சேர்க்குற மொழிய அவங்களுடைய அறிவை மேம்படுத்துறதுக்கானது ரொம்ப கம்மி தான். பள்ளியோ ஒரு கல்லூரியோ அவங்க அந்த வயதில் ஒரு ஒழுக்கங்களை ஒரு நடைமுறை வாழ்க்கையை அவங்க அந்த வயதில் உள்ள நடைமுறையை அவங்க கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தானே ஒழிய அவங்களுடைய உண்மையான உயர்வுக்கு அந்த கல்வி பயன்படுதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டால், நீங்கள் எதோ படிப்பீங்க, ஆனால் அந்த படிப்பில் தான் உங்கள் வாழ்க்கை என்ன படிச்சிங்களோ அதை வச்சு தான் நீங்கள் வாழ்க்கையில் உயர போகிறீங்களா அப்படிங்கிறது பெரும்பாலனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடையாது. அது உங்கள் வாழ்க்கையிலே நிறையா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 90s சிக்கன் சூப் ஆஃப் சோல்னு ஒரு புக்கு வந்தது. அது உலகம் பொழுதா பரபரப்பாக விற்றுது. அந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட் என்னன்னா, வாழ்க்கையில் அல்லது கல்லூரியில் முதல் மாணவர்களாக இருந்தவர்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க அப்படின்ட்டு நிறையா ரிசர்ச் பண்ணுறாங்க. சரி, கடைசி பெஞ்சுன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படின்றது தான் அந்த சிக்கன் சூப் ஆஃப் சோல். அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் அதிகப்படியான வெற்றி அடைந்தவர்கள்லாம் கல்லூரியில் கடைசி மாணவர்களாக இருந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரமாதமான ஒரு புக்கு. அதனால் நீங்கள் இந்த கல்வி அல்லது பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிடும் அப்படின்றத தயவு செய்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏனென்றால் உங்களுடைய தனித்திறமையால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்க. இன்றைக்கி இருக்கிற வெற்றி பெற்ற பெரும்பாலான மனிதர்கள் தன்னுடைய தனித்திறமைகளை வைத்து தான் வெற்றி அடைந்தவங்க. அது தாமஸ் ஆல்வா எடிசனாக இருக்கலாம், 1000 கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன்லேருந்து நியூட்டன்லேருந்து எல்லாருமே. நியூட்டன் ரொம்ப நல்லா படிக்கிறவர், ஐன்ஸ்டைன் இந்த மாதிரி எல்லாம் அவங்க. காந்தியே ரொம்ப சுமாரான மாணவர் தான். அப்போ உங்களுடைய தனித்திறமைகளில் தான் நீங்கள் மாபெரும் வெற்றி அடைவீங்களே ஒழிய கல்லூரி படிப்போ பள்ளி படிப்போ உங்களை ஒரு சமூகத்தில் ஒரு ஒழுக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு தான் அது உதவும் ஒழிய மற்றபடி உங்களுடைய தனித்திறமை தான் ஜெயிக்கும். அதை நம்புங்க. நீங்கள் எந்த திறமையில் உங்களுடைய திறமை எதில் நல்லா இருக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அப்படி தான் நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க. நன்றி, வணக்கம்.